தமிழர் பள்ளி அருகில் நின்று பாரிஸ் நகர் பூங்கா ஒன்று தமிழர் பள்ளி அருகில் நின்று வளர்ப்பு பிராணி கூட்டம் ஒன்று இது தாய்மார்க்கும் ஒரு பார்வை ஒன்று வளர்ப்பு பிராணி கூட்டம் ஒன்று இது தாய்மார்க்கும் ஒரு பார்வை ஒன்று வணக்கம் நண்பர்களே, வணக்கம் போல இந்த சனிக்கிழமையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏதோ இந்த தமிழ் பெற்றோர்கள் தம் பிள்ளைகளை தமிழ் கற்பதற்கு கொண்டு வருவதால் நான் சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் எவ்வளவு காலம் இது நீடிக்கும் என்று தெரியவில்லை. பிரிய மாட்டோம் பிரிய மாட்டோம் எம் நண்பர் குலாம் பிரிய மாட்டோம் பிரிய மாட்டோம் பிரிய மாட்டோம் எம் நண்பர் குலாம் பிரிய மாட்டோம் தமிழ் சோலை வாழும் வரை இந்த அன்னையர்கள் கூடும் வரை தமிழ் சோலை வாழும் வரை இந்த அன்னையர்கள் கூடும் வரை தமிழ் கடத்த துடிக்கும் இந்த ஈழத் தமிழன் வாழும் வரை தமிழ் கடத்த துடிக்கும் இந்த ஈழத் தமிழன் வாழும் வரை பிரிய மாட்டோம் பிரிய மாட்டோம் எம் நண்பர் குலம் பிரிய மாட்டோம் பிரிய மாட்டோம் பிரிய மாட்டோம் எம் நண்பர் குலம் பிரிய மாட்டோம். முதலாளி அம்மாவின் மூன்றாவது புள்ளியும் விரைவில் 12 வயது வரப்போது. இப்பவே அந்த பிள்ளைக்கு தமிழ் படிக்க போக மாட்டேன்னு வீட்டில் சண்டை பிடிக்கிறது. சொல்லுகிறாய் என்னுடைய முதலாளி அம்மாவின் மகள் தமிழ் படிக்க சரியான விருப்பம். அந்த பிள்ளைக்கு இப்போது 10 வயது. தமிழ் படிக்க ஆர்வமாக இருக்கின்றது. இப்பதான் 10 வயசு 15 வயசு தாண்டும் போது தெரியும். பள்ளி படிப்பிற்கு நொல்லி படிப்பிற்கு சாக்கு போக்கு சொல்லி அம்மாவுடன் சண்டை பிடிக்கதான் தெரியும். கீ கீ ஐயோ, பிள்ளைகள் தமிழ் படிக்க விரும்பாட்டி இந்த பூங்காவில் நாங்கள் சந்திக்கவே முடியாதா? கீ கீ அங்களுக்கு அங்கள் இனம் அங்கள் மொழி என்ற ஆசை இருக்கும் போது மனிதர்களுக்கு மற்றும் ஏன் இடங்களும் சூழலும் மாறும் போது அந்த பற்றி இல்லாமல் போகிறது. இங்க பாரு,
குருவி குருவிதான், நீ பூனை பூனைதான். இந்த பாருங்க, இந்த மனிதர்களை போல ஆடப்பர்களுக்காக அதரங்களை மாற்ற குணம் எங்களுக்கு பெறக்கூடாது. மாற மாட்டோம் மாற மாட்டோம் இன தனிமை மீற மாட்டோம் மாற மாட்டோம் மாற மாட்டோம் இன தனிமை மீற மாட்டோம் நாய்க்குருவி பூனை என்று கூடி நின்று பேசினாலும் நாய்க்குருவி பூனை என்று கூடி நின்று பேசினாலும் தனித்துவத்தின் முகத்தை மூடி நாம் முகமூடி போட மாட்டோம் தனித்துவத்தின் முகத்தை மூடி நாம் முகமூடி போட மாட்டோம் இங்க அம்மம்மார் எல்லாம் பாவமா தங்கள தாய்மொழி தமிழ் இனமொழி கலாச்சாரத்தை அடுத்த பணமொழி அடுத்த தலைமுறைக்கு கடத்த செல்வதற்கு முயற்சி செய்தது தவிர அம்மா மாதிரி தவறில்லை. தங்களோட இன மொழி கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் இந்த பிள்ளைகள் தான் அம்மாமாரின் வற்புறுத்தலுக்காக தமிழ் பள்ளியை எட்டி பார்க்கிறார்கள். மியாவ் மியாவ். நான் எல்லாம் என்ற பிள்ளைக்கு என்ற மொழி வளர்க்க கஷ்டப்படுவது இல்லை. அது எத்தனை நாய்கள் நின்றாலும் என்ற பிள்ளை மியாவ் மியாவ் என்றுதான் கத்தும், என்று கத்தாது. இந்த பிள்ளைகள் தான் பாவம், கடலிற்குள் தான் வாழணும். ஆனால் உலக்கும் அணியக்கூடாது என்றால் அதுகள் என்ன செய்கிறது? ஏதோ அம்மா அப்பாவையும் தங்கட மண்ணியும் மதிக்காலதான் இங்கே தமிழ் படிக்க வகுதுகள். இந்த பிள்ளைகளின் நிலைமை எனக்கு விளங்குது. இந்த நாட்டு மொழி படிக்கிறது அவங்களால தவிர்க்க முடியாது. ஆனால் தங்களோட தாய்மொழி தமிழ் படிக்கிறது அவங்களோட கட்டாயம். உலகெங்கும் இருக்கிற தங்களோட இனத்தின் உறவை கட்டி காக்க வேண்டுமென்றால் தமிழ் மொழி கற்றால் மட்டும் தான் முடியும். தகதகிட 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 தத்தோம் தகதகிட 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 தத்தோம் தகதகிட 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 தத்தோம். உதவிடுவோம் ஊக்குவிப்போம் தமிழ் மொழி திறனை வளர்த்திடுவோம். உதவிடுவோம் ஊக்குவிப்போம் தமிழ் மொழி திறனை வளர்த்திடுவோம். தமிழ் மொழியை வளர்த்துவதை இந்த தரணியில் வளர்த்திடுவோம். தமிழ் மொழியை வளர்த்துவதை இந்த தரணியில் வளர்த்திடுவோம். அடையாளத்தை அழித்திடாமல் இளம் தலைமுறைக்கு கலத்திடுவோம். அடையாளத்தை அழித்திடாமல் இளம் தலைமுறைக்கு கடத்திடுவோம். உதவிடுவோம் ஊக்குவிப்போம்.
தமிழ் தமிழ் மொழி திறனை வளர்த்திடுவோம். நன்றி.